இன்னைக்குப்பா ரொம்ப ஹெல்தியான டேஸ்டான ஹை புரோட்டீன் தோசை செஞ்சு காமிக்கிறேன்ப்பா. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த தோசையை பெரியவங்க சிறியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம், டின்னருக்கும் சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கடாய் வந்து சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதை நம்ம இந்த கடாயில் போட்டுக்குருவோம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வறுத்துக்குருவோம். ஓட்ஸ் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு கொஞ்சம் வறுத்துக்குருவோம். நல்லா வறுத்துக்கிட்டோம்ப்பா. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ 5 நிமிஷம் நம்ம ஆற விட்டுட்டோம். இப்போ வெது வெதுப்பாக இருக்குது, ரொம்ப சூடு இல்லை, நம்ம கை தாங்குற அளவுக்கு வெது வெதுப்பாக இருக்குது. இதை ஓட்ஸை நம்ம கையிலே இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா இப்படி உங்களுக்கு நல்லா பவுடர் ஆயிரும். இதை நம்ம மிக்சியில் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா இந்த பாருங்கள், இப்படி பவுடர் ஆகிருக்கு பாருங்கள். இப்படி 2 தடவை இப்படி கையில் ஒரு 2 தடவை 3 தடவை இப்படி பிசைஞ்சு விட்டிங்கன்னா அது நல்லா பவுடர் ஆகிடும். இதில் நம்ம 2 ஸ்பூனு ரவை சேர்த்துக்குருவோம், 2 ஸ்பூனு கடலை மாவு சேர்த்துக்குருவோம். கடலை மாவில் அதிகமாக புரோட்டீன் இருக்குப்பா. ஒரு 3 ஸ்பூனு தயிர் விட்டுக்குருவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குருவோம். நான் பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன்ப்பா வெயிட் லாஸ்காண்டி. இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம், கலந்துக்குருவோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்குருவோம்ப்பா. தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம தோசை பதத்துக்கு நம்ம இது வச்சுருக்கோம். இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம மாவை ஊற விடுவோம். 15 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மாவு நல்லா உங்களுக்கு கெட்டி கொடுத்துருக்கு. ஓட்ஸ் சேர்த்தனால உங்களுக்கு தண்ணி உறிஞ்சி இப்படி தான் கெட்டி ஆகும். இப்போ அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்குருவோம். 1/4 ஸ்பூனு மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம், 1/4 ஸ்பூனு மிளகுப்பொடி போட்டுக்குருவோம். ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன்ப்பா, அதையும் சேர்த்துக்குருவோம். ஒரு மீடியமான தக்காளி பொடிசாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்குருவோம். சின்ன வெங்காயம்ப்பா, ஒரு 10 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கியிருக்கேன். சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி தரும். அதையும் சேர்த்துக்குருவோம். எலுமிச்சம்பழம்ப்பா, அரை எலுமிச்சம்பழம், அதையும் சேர்த்துக்குருவோம். மல்லி இலை பொடியாக நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்குருவோம். இப்போ ப்ரோட்டீனுக்காக நம்ம ஒரு 100 கிராம் பன்னீர்ப்பா, இதை சீவி போட்டுக்குருவோம். பன்னீரை நான் துருவி போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் இதை கலந்துக்குருவோம்ப்பா. எல்லாத்தையும் இப்போ கலந்தாச்சுப்பா. இப்போ கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்துக்குருவோம். தோசை மாவு பதத்துக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி நம்ம அதிகமாக ஊற்றிடக்கூடாதுப்பா, அப்போ தோசை வராது. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கிடணும். எல்லாத்தையும் கலந்தாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா தோசை வராதுப்பா. அதனால் இந்த பதத்திலே கொஞ்சம் கெட்டியாகவே இருந்து நம்ம தோசை சுட்டு காமிக்கிறேன். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், தோசைக்கல் சட்டியை வச்சுருக்கேன். இப்போ சட்டி சூடாயிருக்கு. அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஃபுல் ஃப்ளேமில் வச்சோடனே தோசைக்கல் நல்லா சூடானோடனையும் நம்ம அடுப்பை மீடியத்துக்கு கொண்டு வந்துடணும்ப்பா. இப்போ ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, இல்லாட்டா உங்களுக்கு தீஞ்சிரும். எண்ணெய் தடவிக்கிடுவோம். எப்பவுமேப்பா தோசையை இரும்பு கல்லில் தான் சுடுவேன்ப்பா, நான்ஸ்டிக்கை யூஸ் பண்ண மாட்டேன். நிறைய பேர் நான் யூஸ் பண்ணுற தோசைக்கல் எங்கே வாங்கினேன்னு கமெண்ட்டில் கேட்குறேங்கப்பா. நான் தோசைக்கல் வாங்கின கடையுடைய ஃபோன் நம்பரு கொடுக்குறேன்ப்பா, அவங்களுக்கு கால் பண்ணி வேணும்னா வாங்கிக்கோங்க. ஆன்லைனையும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்படி ஸ்லோவாக நீங்கள் இதை பரப்பி விட்டுக்கோங்க. இது அடை பதத்துக்கு தான்ப்பா வரும், தோசை பதத்துக்கு மெல்லிஸாக வராது. கேஸ் மீடியத்தில் தான்ப்பா இருக்குது. ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். எண்ணெயெல்லாம் ஊற்றணும் தேவையில்லைப்பா. இப்போ ஓட்ஸும் உங்களுக்கு கடலை மாவும் சேர்ந்தனால உங்களுக்கு தோசை சூப்பராக வரும். இப்போ மேலே நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம திருப்பி போடுவோம். திருப்பி போட்ட பக்கம் ஒரு 3 நிமிஷம் வேகட்டும்ப்பா. இப்போ கேஸ் நம்ம மீடியத்துலேயே வச்சுருக்கோம். இப்போ நம்ம 3 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இப்போ அதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, ஹை புரோட்டீன்
தோசை ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெறும் தோசையாக சாப்பிட்டாவே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சட்னி அரைச்சி தொட்டு சாப்பிட்டுக்கோங்க.